ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண அந்த வால்நட் கேக் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? நான் ஒரு 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 3/4 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 முட்டை சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 4, 5 வால்நட்டும் சேர்த்து அதையும் நல்லா பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதோட சேர்த்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கேக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் மாவு போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ கேக் ஒட்டாமல் வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கேக் பேனில் ஊற்றியாச்சு. கடைசியாக மேலே வந்து நான் வால்நட்டு கொஞ்சம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே போட்டுட்டேன். மாவு போடுறதுனால அந்த நட்ஸ் எல்லாம் உள்ளே போகாமல் மேலேயே அப்படியே நிற்கும். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 40 மினிட்ஸ்க்கு ஓவனில் வச்சு எடுத்துட்டேன். செம்ம சாஃப்டாக கேக் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.